ஐயா வணக்கம். இப்பொழுது வள்ளலார் அருளிய தெய்வமணி மாலை 31வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். அப்பாடலுக்கு முன் இந்த தெய்வமணி மாலையை எதற்காக இவ்வளவு அருமையாக நமக்கு அளித்திருக்கிறார் என்று பார்த்தால், இது ஒரு மனித குலத்துக்கு ஒரு நெறி, வாழ வேண்டிய நிலை, தூய்மை, இறையருள், இறை கலப்பு எல்லாவற்றையும் இது உள்ள அடக்கிவிட்டார். இந்த 31 பாடல்களை நாம் தினமும் பாடுவதால் அதில் உள்ள கருத்துக்கள் உள்ளே புகும். தன் உணர்வுகளுக்கு தூண்டி அதற்குள்ளே உறவாடி நாம் ஒரு நல்ல நிலையை அடைய வழிவகுத்திருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா, யார் யார் நம்ம கூடக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இறை சிந்தனை கிடையாது, பாவ புண்ணியம்னா எதுன்னு தெரியாது, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. பல இந்த ஒரு பக்தின்றது இறைவனிடம் மட்டுமல்ல, மனிதருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் நாடுவதே ஒரு பக்தி மயம்தான். பக்தின்னா அணைக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒரு தவம், விரதம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா சாப்பிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உண்பதும், பெண் ஆசையால் காமத்தில் விழுந்து விளையாடுவது, இப்படி ஒரு வாழ்க்கைகளை அனுபவிக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் காலத்தை பழுதாக்கி கொள்ளுகிறார்கள். வாழ வேண்டியது அது இல்லை. அதே நேரத்தில் அவர் சொல்கிறார், நல்ல உயர்குல பெண்டீர் கற்புடைய மாந்தரோடு நல் வாழ்க்கையை வாழ்வதும் சொல்கிறார். அதுக்குன்னு பெண்ணோட வாழக்கூடாது, காமம் இல்லைன்றதில்ல. காமம் எல்லாமே அளவோடும், அது எந்த அளவுக்கு ஒரு இன்பமாக சுகமாகவும் அது கூடி அனுபவிக்க வேண்டும் என்பதும் உள்ள அர்த்தம். நல்ல குடும்பம், நல்ல இதை அவர் ஏற்கிறார், சொல்கிறார், பாடல்லே வருது. அதுபோல் காமம் பிடித்தவன், காமவெறி, கோபம், மூடன், மோகம் பிடித்தவன், வீணாக போகிறவன்கள்லாம், மதம், கண்ணை மறைக்கும் ஆங்காரம், இவைகளெல்லாம் ஒரு 7 பேர் அவர் கொடுக்குறார். அந்த 7 உறவும் மனிதனுக்கு தேவையில்லை, அது கூடாது, அதுதான் அழிக்கக்கூடியதுன்ட்டு நம்ம வடலூரில் கூட அந்த 7 திரைகளை காட்டுகிறார். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி, 2வது திண்ணையில் கூடி உக்காந்துன்னு வாய் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்பனையிலேயே பேசுறது, இப்படியெல்லாம் நிறைய அதில் 31 பாடல்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு இடத்துல பசியை பற்றி சொல்கிறார். அவர் அந்த வயசில் மக்களோட வெளியே பார்த்ததில் அந்த ஒவ்வொரு நிலைகளை அவர் உள்ளாழ்ந்து பார்க்கிறார். ஒரு பசி, பசி, அப்படியே கொடுமையான பசி இருந்து அவனால் முடியாது. காது ஓஞ்சிடும், கண்ணு குமியும், இப்படியெல்லாம் ஒரு நிலை ஏற்படும். ரொம்ப பசி தீரமாக இருந்தால் அப்படி ஒரு சிலரை பார்த்துருப்பார். அதை பார்க்கும்போது தான் அதை தன்னை தானே உணர்ந்து அந்த நிலையை அவர் ரொம்ப வருந்தி, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆகாரம் போடணும், முதல்ல பசியை ஆற்றணும்ன்றத சொல்கிறார். அதில் தான் செவிக்குணவு அளிப்பதற்கு முன் வயிற்றுக்கு உணவு அளிக்க சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் செவியும் வேலை செய்யும். அதுக்காக அவர் செவிக்குணவு வயிற்றுக்குணவுக்கு அப்புறம் தான் செவிக்கும்.
அந்த மாதிரி மனிதர்களை அவர் சந்தித்ததில் அந்த நோய்களை கண்டதுனால தான் ஜீவகாருண்யம் என்பது அவர் மனதிலே உதித்து எல்லோருக்கும் ஜீவகாருண்யம் புகட்ட ஆரம்பித்து அதிலிருந்து வளர்ந்தது தான். அதே மாதிரி தான் ஒரு வருமானம் செல்வந்தர் கிடையாது, தன்னிடம் எதுவுமே கிடையாது, சாதாரணமாக ஒரு துணியை கட்டிட்டு சுற்றுறவர் தான். ₹1 காசு கூட இல்லை, அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் அந்நிலையில் தன்னை யாரேனும் ஏதேனும் கேட்டாலும் எது கேட்டாலும் நான் கொடுக்கணும், அந்த திறமை வேணும், எனக்கு அந்த உள்திறன் வேண்டும். ஏன்னா எதிரி உண்மையில் கேட்குறான்னா நம்மளை ஏமாத்துறானா. ஒரு சிலர் இந்த சாமியாருங்களுக்கு இதெல்லாம் அதுக்கு அவங்க பிடிச்சி கொடுத்தா இது தெரியும், அவங்ககிட்டருந்து கொள்ளடிக்கலாம் போகலான்ட்டு அவங்கள மயக்கி நடித்து வாங்குவாங்க. அந்த நடிப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடணுன்றதுக்காக தான் திறன் வேணுன்றது அப்படி எல்லாம் அவர் கேட்குறாரு. அதோடு மனிதர்களையும் ஒருமையுடன் எனது திருமலரடின்ட்டு ஒரு பாடலில் உன்னை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் அவங்க தான் எனக்கு கண் முன்னே தெரியணும், உன்னை நினைக்காதவன்லாம் என்கிட்ட வர வேண்டாம், அந்த நிழல் கூட பட வேணான்றது தான் அந்த பாடலுடைய அர்த்தம். அது ஒருமையுடனது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, எல்லா இதுலேயும் சினிமாவில் கூட வந்துடுது. இப்படி நிறைய அந்த 31 பாடல்களை சொல்லிட்டு அவருடைய பொது விருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன விரும்புகிறார், இந்த மக்களிடையே இந்த உலகத்தில் என்ன விரும்புகிறார், அவர் கண்ட ஒரு சைவ சத்திய நெறி, இயற்கையின் பண்பு, இவைகளெல்லாம் உணர்ந்த ஒரு பெரிய அருளாளர். அவர் என்ன நினைக்கிறார்னா, சுயநலமாய் தானே கண்டேன் தானே போய் கலந்து உறவாடுன்னு அப்படி போலவர். இந்த சுகம் யான் கண்ட சுகம் மற்றவர்களும் பெற வேண்டும், அந்த பெற்று அந்த கூட்டத்தை நான் பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த அலங்காரத்தோடு நான் பார்க்க வேண்டும், நான் மட்டும் சுகமடைந்தேன் என்று இருக்கக்கூடாதுன்னு இயக்கத்தில் பாடுற பாட்டு தான் திருவோங்கு. திருவோங்குன்னா ஆண்டவனுடைய அருள் ஓங்கணுமா, எங்கப்பார் திருவோங்கணும், அருள் ஓங்கணும். புண்ணிய செயல் ஓங்கி, யாருமே புண்ணியத்தை பண்ணணும். புண்ணியம்னா பாவ புண்ணியம்னு இருக்குது, அது இருக்கட்டும். புண்ணியன்றது ஒருவரை ஒருவர் தேவையானதை பரிமாறிக்கொள்வது, நல்ல பேசி சந்தோஷப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் ஒரு புண்ணிய செயல்கள். யாரையும் எதுவும் பாதிக்காத அவங்கள இன்பமூட்டக்கூடிய ஒவ்வொரு செயலும் புண்ணிய செயல்கள். புண்ணிய செயல்கள் ஓகணும், அறிவு பெருகி ஒவ்வொருவனுடைய அறிவும் பெருகணும், இன்பம் நிறைந்து செல்வம் செழித்தோங்க வேண்டும், எல்லாருக்கும் அதுக்கு நடக்கணுன்றார். கருணை மயம் ஓங்கி, கருணை வரணும், அவங்க இல்லை கருணை மயமாக இருக்கணும் எல்லாரும். அந்த மயமாக பார்க்கும்போது எனக்கு அப்படி அதை நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆனந்தம் நமக்கே இருக்குது. அவர் எப்படி அந்த மாதிரி ஒரு மயம் ஓங்கி வரம் பெற்று அமுதம் பெற்று, இறைவா உன்னிடம் மக்கள் வரம் பெறணும், அந்த அமுதத்தை பெற்று ஞான உரு ஓங்கி எல்லோரும் ஞான உருவாகணும். இப்போ இருக்கிற உருவில் ஞான உரு ஓங்கணும், உணர்விலே நின்று. அந்த ஞானம்ன்றது உணர்வின் கனெக்ஷன். உணர்வுக்குள்ளே புகுந்தால்தான், ஞானம் பெற்றால்தான் உணர்வுக்குள்ளே போக முடியும். அந்த உணர்விலே நின்று, அது எந்த இடம்? இறைவனுடைய சபை. அந்த சபையில் நாம் நின்று மயில் தோகை விரித்து ஓங்கி ஊர்ந்து வருவது போல் உயிர்களின் உறவோங்கணும். அது எப்படி சலதுன்னு அப்படி வருதோ அந்த அழகை பார்க்குற மாதிரி இந்த ஒரு இறகம் பார்க்கும் பொழுது, அதை ஆடி வரும் பொழுது அந்த மக்களுடைய கூட்டமாகப்பட்டது
உயிர்களின் உறவு ஓங்கி மொத்தமாக இருந்து ஒரே நிலையில் வரக்கூடிய அந்த வளம் ஓங்க வேண்டும். அந்த வளம் ஓங்கி நின் பதத்தில் கலக்க வேண்டும். யாரு? எல்லா மக்களும். நான் மட்டும் கலக்க போகிறோம், என் திருப்தியின் போகல வருது. எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரண மக்கள் கூட அடையணும்னு அழுது அழுது சொன்னார் கடைசி காலம் வரைக்கும். இவ்வளவு சொன்னார், எவ்வளோ சொன்னார். கடைசியில் அவராலே ஒருவர் கூட தேரலை. முதல் மாணாக்கனா வச்ச தொழுவூர் வேலாயுதம் பிள்ளை கூட எழுதினார், போனார், அருட்பாக்களை கொண்டு வந்தார், அவருக்கு நிறைய உதவிகள் செய்தார், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஆனால் அவருடைய வழியில் அவர் வரவில்லை. அவருக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை வேறு மாதிரி போயிட்டுது. அதெல்லாம் பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ அவர்கிட்ட இருந்தவரான்னு நினைக்கக்கூடிய அளவு போயிடுது. ஆனால் தான் கடைசியில் அவர் கடைவெறித்தேன் கொல்வோர் இல்லை என்று அந்த நிலைமையெல்லாம் நினச்சா எவ்வளோ நமக்கு கலங்குது தெரியுமா? கொல்வார் இல்லை என்று அவர் மக்களிடமே அந்த சபையில் அவர் கூடியிருந்த மக்களிடம் சொல்லிட்டு கடைசி வார்த்தை அது. அதனால் நான் போகிறேன் போயிட்டார். இப்பேற்பட்ட ஒரு அருளாளர் என்ன விரும்புகிறார்? ஒரு 20 வயசுக்குள்ளே இந்த பாடல்கள், 9 வயசில் ஆரம்பித்த பாடல்கள் வரிசைப்படுத்தி இதை எப்படி படுத்தினாங்கன்னு தெரியல. இந்த திருவோங்குன்றது முதல்ல போட்டிருக்காங்க. ஆனால் என்னை பார்த்தா இதெல்லாம் ஒரு நிலையும் அவர் மக்களுக்கு சொல்லி தன்னுடைய நிலைமையும் அதில் கூட்டி அதையே மக்களுக்கும் அதை அவர்களுக்கும் அதுதான் எனக்கு ஏற்பது தான் எல்லாருக்கும் ஏற்படுன்ற மாதிரி வந்து கடைசியில் தான் இந்த திருவோங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாரையும் இப்படி வரணும்னு ஆசைப்படுறது கடைசி இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாடல் அருளியது அவர் தான் திருவோங்குன்றது. அப்படி அவர் இறைவனிடம் எல்லோருமே போகணும்னு சொல்லி இந்த பாடலை 31 பாடல்கள் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த பாடலில் 31வது பாடல் பார்ப்போம். முப்பத்தி பாடல். நான் கொண்ட விரதம் நின்னடியலால் பிறர் தம்மை நாடாமையாகும். இந்த நல்விரதமாங்கணியை இம்மையனு ஒரு துட்டனாய் கவ்வியந்தோ போவது நீ என் செய்வேன் தளராமை ஒரு கைத்தடி கொண்டடிக்கவோ வலியிலேன் சிறியனேன் தன்முகம் பார்த்தருளுவாய். வான் கொண்ட தெள்ளமுதவாரியே மிக கருணை மழையே மழை கொண்டலே வள்ளலே என் இரு கண்மணியே என் இன்பமே மயிலேறு மாணிக்கமே தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேலே தன்முகத்துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வ மணியேன்னு அந்த பாடலை முடிக்கிறார். அவர் கொண்ட விரதம் முருகனைத் தவிர வேறு யாரும் கிடையாது. அருட்பெரும் ஜோதி என்பதே முருகனுடைய ஒளிதான்.
பின்னாடி வந்து அவர் முருகனை விட்டுட்டார் போயிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் தத்துவத்தில் இல்லை. பேசுகிறாங்க நிறைய பேர், பல விதமாக பேசுறதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். அவங்கவுங்க மனதுக்கு என்னென்ன பிடிப்பட்டதோ அதை தான் பேச முடியும். ஆனால் முருகனை தான் அவர் சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து முருகன் நிலையில் போனதோடு தான் இவ்வளோ பெரிய விஷயம் அவர் சாதிக்க முடிஞ்சுது. ஈசனுக்கும் மேலான பேரின்ப நிலையில் தான் சொல்கிறது. அதுதான் ஜோதி வடிவம் அந்த முருகன். அங்கே ஜோதி வடிவம்னு நம்ம ஜோதினா வெளிச்சம்ன்ற தெரியுதுனால அருட்பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, ஜோதின்றார். அது முருகன்றது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அந்த, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு ஒரு பேர் மாறும். பேருனா தமிழில் அதை கூப்பிடுறது. அப்படி உணர்வில் அதெல்லாம் ஒரே நிலையில் தான் போகும். அதில் அவர் கொண்ட விரதமே அதான்றார். வேறு யாரையும் நாட போகிறதில்ல. அழுத்தி அழுத்தி சொல்கிறார் அவர், வேறு எந்த தெய்வத்தையும் நான் நாடேன். ஆனால் வைணவத்தார் கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்கிறார். அது வேறு விஷயம், அது சைவத்தினுடைய மகிமை. ஆனால் அவர் நாடுவது ஒரே ஒரு தெய்வம், ஒரே நிலை. அதுதான் சன்மார்க்கம் என்பது. எல்லோரும் ஓர் மார்க்கம். எங்கே தெரிஞ்சாலும் நீங்கள் இங்கே தாண்டா வரணுன்றதுக்கு அவர் சன்மார்க்கத்தில் வாங்கடான்னு சொன்னார். வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி அவருக்கே அவ்வளோ அருள் பெற்ற நாயகனாக இருந்தும் தன் உடல் இந்த உலகத்தில் இந்த கரையறதுக்கு முன்னாடி இருக்கும் அளவுக்கு அவருக்கு ஒரு சின்ன சபலம் இருந்து கொண்டே இருப்பதால் தான் இப்படியான பாடல்களும் வருது. நான் கொண்ட விரதம் நின் அடியாளால், வேறு எதையும் நான் நினைக்கல, இது நல்விரதமா அங்கடி. இந்த இதை வந்து ஒரு நாய் வந்து கம்பி போகும்போதோ என்னால் எப்படி பார்த்த முடியலையே, என் கை கொண்டு அடிக்கவே முடியலையே அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண முடியும். என்னடா இவ்வளோ தெரிஞ்ச ஒரு கை கொண்டு அடிக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியா? அப்படி இல்லை. அவர் இங்கேருந்து அங்கே போயிடணும், அவரோட கலந்துடணுன்ற ஒரு பேராசை. அதில் தான் இந்த பாடல். இப்படி பாடி கடைசி அதை முடிக்கிறார். அழகான பாடல்கள். 31 பாடல்களை உங்கள் வாழ்நாளில் மனப்பாடம் செய்து அதை ஈஸியாக மனப்பாடம் செய்து பாடணும்னு நினச்சிங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் பாடியதை கேட்டால்தான் உங்களுக்கு சரி. திருப்பி 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 சொல்லுவேன், சீர்காழி தான். மற்றவங்களாம் பாடியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த சீர்காழி பாடினது ஐயா அவர்களுக்காக வந்த ஒரு மனிதர். அவர் எந்த பாடல் பாடினாலும் சரி. திருஞான சம்பந்தர் கோடாறு பதிகத்தை பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடின மாதிரி தான் இருக்கும். அவர் பாடிய பாட்டுக்கு பொருள் உணர்ந்து நாம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு தான் அவருடைய பாடல்கள். அதனால்தான் கிருபானந்த வாரி அவரை சொன்னார், லண்டனில் முருகன் கோயில் விழாவில் சந்திக்க பொழுது, சீர்காழி கோவிந்தராஜன் அந்த சங்கீத ஞானம் பெற்றவர், நல்ல பெரிய இதாக தயாரானவர். அவர் பொருள் உணர்ந்து பாடுகின்றார். அது கேட்பவருக்கு மனம் அதில் லயித்து போகிறது. இதுதான் அவருடைய மகிமைன்னார். அந்த மாதிரி பொருள் உணர்ந்து சொல் சுத்தம். ஒரு முறை பாடும்போதே நமக்கே பாடுவா வந்துடும். அப்படி ஒரு இது. அதை எல்லோரும் தயவுசெய்து அதை கேட்டு இதை மனப்பாடம் பண்ணி முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு என்னென்ன பாட்டு முடியுமோ, நீங்கள் எப்படி பூஜைன்னு காலையில் பண்ணித்தான் மேலே படுக்கும்போது ஏதாவது ஒரு பாடலாக கூட பாடுங்க. அது உங்கள் மனம், உங்கள் நேரம், உங்கள் இதை பொறுத்தது. பாருங்கள், உங்கள் மனதுக்குள்ளே எவ்வளவு தெளிவு நிலை வரப்போகிறது என்று காண்பீர். அப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற மனிதனுக்கும் அன்றுக்கும் எப்படி மாற்றங்கள் இருந்தது உண்மையாகவே சத்தியமாகவே உங்களுக்கு அது வெளிப்படும். எல்லோரும் இந்த தெய்வமணி மாலை முற்றியது. 31 பாடல்களை நான் கொடுத்து விட்டேன். அடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 10 பதிவு கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்து அவர் வாழ்க்கை வரலாறை நான் தொடரப்போகிறேன். கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லாம் நமக்கு பின்வரும் மக்களுக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக நான் இந்த பிரசங்கம் பண்ண
ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதில் எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. 4 பேர் நல்ல நிலையில் வந்தால் அதுவே மனம் குளிரும். இதுவே நான் இறைவனிடம் வேண்டுவது. வணக்கம். நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர் தம்மை நாடாமையாகும். இந்த நல்விரதமாம் கனியை இன்மையெனும் ஒரு துட்டனாய் வந்து கவ்வியந்தோ தான் கொண்டு போவதினி என் செய்வேன் என் செய்வேன். தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டடிக்கவோ வலியிலே சிறியனேன் தன் முகம் பார்த்தருளுவாய். நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர் தம்மை நாடாமையாகும். இந்த நல்விரதமாம் கனியை இன்மையெனும் ஒரு துட்டனாய் வந்து கவ்வியந்தோ தான் கொண்டு போவதினி என் செய்வேன் என் செய்வேன். தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டடிக்கவோ வலியிலேன் சிறியனேன் தன் முகம் பார்த்தருளுவாய். வான் கொண்ட தெள்ளமுத வாரியே மிகு கருணை மழையே மழை கொண்டலே. வான் கொண்ட தெள்ளமுத வாரியே மிகு கருணை மழையே மழை கொண்டலே. வள்ளலே என்னிரு கண்மணியே என் இன்பமே மயிலேறு மாணிக்கமே. வள்ளலே என்னிரு கண்மணியே என் இன்பமே மயிலேறு மாணிக்கமே. தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் கோங்கி கந்த வேளே. தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் கோங்கி கந்த வேளே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி கண்முக தெய்வமணியே. கண்முக துய்யமணி உன்முக செய்வமணி கண்முக தெய்வமணியே.